வணக்கம் viewers, welcome back to my new video. இது இன்னைக்கு வந்து 17th April. அப்ப இந்த வீடியோல உள்ள காட்ட போகிறேன் வந்து ஸ்டாக் ட்ரேடிங். நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த கன்ஃபார்ம் ஆயிடல என்ட்ரி எப்படி நமக்கு பிக் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லைவ் ஆயிட்டு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கு. காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். அப்ப ഇതിൽ வந்து இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ன்ற சார்ட் தான் இங்கே நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கு. இது இன்ட்ராடே சார்ட். இது நான் 5 மினிட் தான் செட் பண்ணி வச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இங்க பார்க்கலாம் இது இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட்டிங்கே டிஸ்ப்ளே இருக்குது 2241. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ஒயிட் வெர்டிகல் லைன் பார்க்கலாம். அதுதான் டே செப்பரேஷன் லைன். இப்போ இன்றைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி டைமில் அந்த பையோட கண்டினியூஷனில் இருக்குது. அப்போ ப்ரீவியஸ்லி க்ளோசிங்கில் நமக்கு ஒரு பை கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் அப்பேர் த பை சிக்னல் அண்ட் ரெட் வந்து செல் சிக்னல். இப்போ சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். சிக்னல் வந்த டைமில் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்துடுது. அலர்ட் மெசேஜுக்குள்ளே எழுதி காட்டுது எந்த ரேட்டில் நம்ம பை பண்ணலாம், செல் இருந்தால் எந்த ரேட்டில் செல் பண்ணலாம், டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கிடச்சிடும். சேம் டீட்டெயில்ஸ் இங்கே கூட டிஸ்பிளே இருக்குது. அப்போ இது பார்த்துருந்தாலும் நமக்கு இது எஸ்டர்டே தட் மீன்ஸ் 16th April நமக்கு 2137 நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு 235. அப்போ நமக்கு சிக்னல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பார்க்கலாம். அந்த ஆரோ கிடச்சதுக்கப்புறம் கீழே ஒரு பார் இருக்குது. அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அந்த பார் இந்த மாதிரி க்ரீன் கலர் காட்டணும். ஆக்சுவலி க்ரீன் கலர் சிக்னல் வந்த டைமில் கீழே க்ரீன் கலர் காட்டணும். அண்ட் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பைஸ் ஒன் தான் காட்டணும். ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். இப்போ இது சிக்னல் பார்த்துருந்து அந்த டைமில் கீழே பார் இல்லை. தட் மீன்ஸ் இட் வாஸ் எ ஃபேக் என்ட்ரி. அந்த டைமில் நமக்கு என்ட்ரி பண்ண வேண்டாம். தட் மீன்ஸ் எஸ்டர்டே நமக்கு அந்த சிக்னல் வந்த டைமில் இது கன்ஃபார்ம் இல்லைன்னு இன்றைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் பண்ண டைமில் அந்த பை சிக்னல்கிட்ட கண்டினியூஷனில் இருக்குது. அந்த ட்ரெண்டு கண்டினியூஷன். அப்போ நமக்கு இன்றைக்கு மார்னிங்கில் பை பண்ணதுக்காக இந்த எகெயின் ஒரு பை யாருக்கு வேண்டி வெயிட் பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி இது பையில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இங்கே பாருங்க, இது தான் ரெட் ஸ்டார் தான் ரெசிஸ்டர் லெவல். அப்புறம் கண்டினியூஷன் மார்க்கெட்டை இந்த ரெசிஸ்டர் லெவலில் பிரேக் பண்ணியிருந்தால் டைரெக்டாக உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு இது பை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பையர் ஆயிருந்தாலும் டைரெக்டாக இந்த கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த ரெசிஸ்டரை பிரேக் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் மார்னிங்கில் நமக்கு இந்த ஸ்டாக் பை பண்ணியிருந்தா இப்போ இத்தனை மார்க்கெட் 100 பாயிண்ட் மேலே வந்து ஏறி போயிடுச்சு. உங்களுக்கு இங்கே ஒரு ரெட் ஸ்டார் பார்க்கலாம், அதுதான் ரெசிஸ்டன்ஸு. கீழே அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்குது, அதுதான் சப்போர்ட் லெவல். அண்ட் கீழே பாருங்க, நமக்கு கீழே அந்த டார்கெட் எல்லாமே வந்துடும். ஸ்டாப் லாஸ் கூட வந்துடும். ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் தான். இப்போ எங்களுக்கு ப்ரீவியஸ் சார்ட் பார்த்துருந்தா இங்கே பைசைக்கிள் நமக்கு எஸ்டே கிடச்சிருக்கு. அது கன்ஃபார்ம் இல்லை. அண்ட் இங்கே மார்க்கெட் ஏறியும் போயிடல. மார்க்கெட் இன்றைக்கு தான் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அண்ட் இங்கே இந்த கேண்டில் இன் பிட்வீன் திஸ் கேண்டில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இங்கே பார்க்கலாம். அதுதான் சைடு இண்டிகேஷன். இப்போ நார்மல் கலர்ஸ் எல்லாம் ரெட்டிலும் க்ரீனிலும் மட்டும்தான் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே சைடு இண்டிகேஷன். லைக் ஆரஞ்சு கலர், லைட் ப்ளூ, ஒயிட் கேண்டில்ஸ், எம்டி கேண்டில்ஸ் எல்லாமே சைடு தான். இப்போ கண்டினியூஷன் மார்க்கெட்டில் இன்ட்ராடே வைஸ் நம்ம இப்படி தான் என்ட்ரி பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு அந்த மார்க்கெட்டில். அது எஸ்டர்டே கன்ஃபார்ம் இல்லை இருந்து இன்றைக்கு மார்க்கெட்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கீழே பாரம் ப்ரைஸ் ஒன்று ஓகே இருந்தால் அப்போ நமக்கு ரெசிஸ்டனா கண்டினியூஷன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் இது தான் பார்க்கணும். ரெசிஸ்டனை பிரேக் பண்ணியால் மட்டும்தான் என்ட்ரி பண்ண முடியும். இப்போ மார்னிங்கில் பார்த்து தான் மார்னிங்கில் ரெசிஸ்டனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. 100 பாயிண்ட் மேலே ஏறி போயிடுச்சு. இതൊരു 80-90% கன்ஃபார்ம் உங்களுக்கு இது ஆக்யூரசி கிடச்சிருக்கு. ஆப்ஷன், ஸ்டாக், ஃபியூச்சர், கமோடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் எல்லாமே இருக்குது. ഇതിൻ്റെ ഒരു ലൈവ് ഡെമോ பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.